அதிமுக கூட்டணிக்குள்ள அதிமுக கட்சிக்குள்ளார டிடிவி தினகரனையோ சசிகலாவையோ ஓபிஎஸ்சியோ இணைக்க மாட்டேன்னு இவங்க அதிமுக பொதுச்சா திட்டவட்டமா இருக்காரு. ஆனா இப்ப அதில் என்டிஏ கூட்டணியில அவங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? இணைவாங்களா இணைய மாட்டாங்களா? அது பத்தி நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்கணும். தொடர்ந்து அண்ணாமலை வந்து அதாவது என்னன்னா தொடர்ந்து அண்ணாமலை தொடர்ந்து ஒரு என்டிஏ கூட்டணிக்குள்ளார வரணும், இல்லைன்னா அவங்களை இணைக்கணும் தொடர்ந்து அண்ணாமலை வலியுறுத்தி வராரு. என்டிஏ கூட்டணியிலேயாவது அவர்கள் இணைக்க வாய்ப்பு இருக்கா இல்லையா? அதாவது அது பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட முதல்ல கேளுங்க. அவங்க அதுலேருந்து வெளியே போயிருக்கிறாங்க. அதை பற்றி நீங்கள் அவங்கள்ட்ட கேளுங்க. அதை பற்றி இப்போ டிடிவி தினகரன் தொடர்ந்து விஜய்க்கு ஆதரவாக போய் ஒரு கருத்து சொல்லிட்டு வராரு. ஆனால் அண்ணாமலை தொடர்ந்து அவங்க உள்ளார அரசியலில் வந்து நான் இப்போ சொன்னல உங்களுக்கு நிரந்தரமாக யாரும் கருத்து ஆதரிச்சும் எதிர்த்தும் பேச முடியாது. ஒரு சமயத்தில் அவங்களே சொன்னாங்க இபிஎஸ் முதலமைச்சராக வருவதற்கு நான் பிரச்சாரம் செய்யணும்னு சொன்னாங்க. இப்போ அதிலிருந்து அவங்க வெளியே வந்திருக்கிறாங்க. அதனால் அதை பற்றி கருத்து நீங்கள் அவங்கள்ட்ட தான் கேட்கணும். பாஜக மாநில தலைவரா அவங்க இணையல இந்த கூட்டணியில அப்படின்னாக்கா தென் மாவட்டங்களில் ஏதாச்சும் பின்னடைவு இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சார், நீங்கள் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் தென் மாவட்டம் வட மாவட்டம்னு நீங்கள் பிரிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. மேற்கு பகுதி கொங்கு நாடாக இருந்தாலும் சரி, வடக்கு பகுதியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி தமிழ்நாட்டில் உறுதியாக ஆட்சி மாற்றம் வருவது உறுதிங்கிறது தான் என்னால் உறுதியாக சொல்ல முடியும். நேரம் கேட்டுக்கிறதா சொல்றாங்க. அது பற்றி என்ன விவகாரத்துல பாஜக தான் தலையிடுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து வச்சுட்டு இருக்காங்க. நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி எந்த உட்கட்சி பிரச்சனையும் தலையிடாது.